ஹலோ காய்ஸ், வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய்க்கும் ரேணுகாவுக்கும் ரிசப்ஷன் வைக்க போறாங்க. அதுக்காக மாடலிங் போட்டோ எடுக்கிறதுக்காக ரேணுகா அழகா ரெடி ஆகி வந்து கீழே நின்றுட்டு நிஷாட்ட பேசிட்டு இருக்காங்க. நிஷா, அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு ரொம்ப நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிஷா மேடம் சொல்றாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து போய் போட்டோ எடுத்துக்கோங்கக்கா அப்படின்னு சொல்லி நிஷா மேடம் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் விஜய்க்கு இதில் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை. விஜய் ரொம்ப டல்லாகவே இருக்காரு, ஒரு மாதிரி கவலையாகவே இருக்காரு. அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம அதேமாரி ஃபோட்டோ எடுக்க 2 பேர்த்தையும் அனுப்பி வைக்கிறாங்க நிஷா மேடம். அவங்க 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது வெளியிலேருந்து ராஜேஸ்வரி மேடம் வந்துடுறாங்க. வந்து 2 பேத்துக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப அழகாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிஷா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் மல்லியை பார்க்குறாங்க. மல்லியை பார்த்ததுக்கப்புறம் இவ ரொம்ப கூலாக நிற்கிறாளே, என்னமோ இவ அக்காவுக்கு கல்யாணங்கிற மாதிரி, அப்படிலாம் நிற்கக்கூடாதே, இதை ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு மல்லியை உசுப்பேத்துறதுக்காக என்ன ரேணுகா இப்படி போஸ் கொடுத்துட்டு இருக்க, இன்னும் நல்லா க்ளோஸா நின்று போஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா போஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. மல்லிக்கு இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கடுப்பாகுது. அதுக்கு ராஜேஸ்வரி மேடம் நிஷா கிட்ட சொல்றாங்க, இங்க எங்கேயோ புகையிற மாதிரி வாடடிக்குதுல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிஷா மேடம் சொல்றாங்க, புகையில எங்கேயோ கருக்குது போல இருக்கு, ரொம்ப திகுன்னு எரியுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு போட்டோகிராஃபி எங்க எரியுதா அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அதுக்கு ராஜேஸ்வரி மேடம் சொல்றாங்க, கருகிறவங்களே பேசாம நிக்கிறாங்க, நீ எதுக்கியா பதற, கம்முன்னு நில்லியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. போட்டோ ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் சென்று ரேணுகாவை தேடுறாங்க ராஜேஸ்வரி மேடம். ரேணுகா எங்கேயுமே இல்லை. உடனே ரேணுகாவுக்கு கால் பண்ணி எங்க இருக்க அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி மேடம் கேட்குறாங்க. ரேணுகா, நான் கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி மேடத்துக்கிட்ட சொல்றாங்க. உடனே ராஜேஸ்வரி மேடம் சரி சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்னு சொல்றாங்க. மல்லி டைனிங் டேபிள் உட்காந்து காய்கறி வெட்டிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுக்கு மல்லி நினைக்கிறாங்க, ரேணுகா யாரையாவது பார்க்கத்தான் போயிருப்பா, நம்மளும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. கோயிலில் நின்று ரேணுகா யார் கூடயோ பேசிக்கிட்டு இருக்கத மல்லி மேடம் பார்த்துடுறாங்க. பார்த்ததுக்கப்புறம் அவங்க முகமே மல்லிக்கு தெரியலை. அவங்களும் ஏறி காரில் போயிடுறாங்க. ரேணுகாவும் கிளம்பி போயிடுறாங்க. அவங்க யாருன்னு போய் பார்க்கறதுக்காக உடனே மல்லியும் அந்த காரை ஃபாலோ பண்ணிகிட்டே போங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோ காட்ட சொல்லி காரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்து வரப்போகிற எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.